ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா தைப்பூச திருநாளானது வருகிறது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அதேபோல் எந்த ஒரு சூழ்நிலையினுடைய காரணமாக பார்த்திங்கன்னா எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் இந்த தைப்பூச திருநாளானது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி என்று நிகழ இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் பௌர்ணமியும் சேர்ந்து வருவதனால கூடுதல் சிறப்புகளை பார்த்திங்கன்னா பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த நாளில் ஏற்பட்டுள்ள அந்த கிரக நிலையினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி நாளில் தைப்பூசமும் வந்திருப்பதுனால நம்ம பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு நாட்களாக பார்த்திங்கன்னா கருதப்படுது. இந்த நாளில் முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா வழிபாடுகளை செய்து கொள்ளணும். அவரை பார்த்திங்கன்னா நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரகநிலையினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பதனால ஆன்மீக நாட்டங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களானது இருப்பதனால எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும். உறவினர்களினுடைய பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனங்களாக வீடு இடம் வாங்குவதன் மூலமாகவோ, மனவிழா மணிவிழா போன்றவை நடத்துவதன் மூலமாகவோ சுப விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்களில் இருந்து தப்பிக்க இயலுங்க. சனியினுடைய பார்வைகள் இருப்பதனால ஆரோக்கிய தொல்லைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரங்கள் பிள்ளைகளால் பிரச்சனைகளானது அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளானது மீண்டும் தலை தூக்கலாங்க. அதேபோல் காரியத்திலுமே தாமதங்களானது ஏற்படும். உறவினர்களுக்கு உதவிகள் செய்ய போய் பார்த்திங்கன்னா உபபுத்திரத்தில் முடியலாம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அலைமோது உங்களுடைய வியாபாரத்தில் நண்பர்களால் இழப்புகளானது ஏற்படலாங்க. குருவினுடைய பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறது. பஞ்சமஸ்தானம் குரு வீடு, குரு வீட்டை குருவே பார்ப்பது யோகம்தான். பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய பயனாக கிடைக்க வேண்டிய பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே கூட மனக்கசப்புகள் தரக்கூடிய தகவலும் சேரும். நண்பர்களை நம்பி பொறுப்புகளை பார்த்திங்கன்னா ஒப்படைக்காதீங்க. சில காரியங்களானது தாமதமாக வந்தாலுமே முடிவில் நல்ல விதமாக முடிவடையும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சுப செலவுகள் செய்வதன் மூலமாகவே தேவையற்ற விரயங்களை தவிர்க்க இயலும். பஞ்சாயத்துகளில் இடையூறாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகலாம். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்க்கலாமா என்ற ஒரு எண்ணங்களானது உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் 2, 11ஆவது இடத்துல பார்த்திங்கன்னா அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் புதன். அவர் இந்த ஒரு நேரங்களில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லையே என்ற ஒரு கவலையானது பார்த்திங்கன்னா அகலக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும். தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வங்கள் காட்டினால் நல்லபடியாகவே அமையும் அப்படின்னு தாங்க சொல்லணும். பொதுவாக நினைத்தது நிறைவேறக்கூடிய நேரங்கள் இது. மாமன் மைத்துனர்களுடைய வழியில் ஒத்துழைப்பானது திருப்தியை கொடுக்குங்க. அவர்களது இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நீங்கள் நடத்துவீர். முக்கிய புள்ளிகளினுடைய வரிசையில் உங்களுடைய பெயர் இடம்பெறும். அதேபோல் பார்த்திங்கன்னா நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர். மேலுமே சுக்கிரன் பார்த்திங்கன்னா 7/2/2020 அன்று பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார்.
இந்த காலத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்களானது நடைபெறும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று பார்த்தீங்கன்னா நிறைய சிந்திப்பீர்கள். ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கைகளானது உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளினுடைய கல்யாண கனவுகளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனத்தை செலுத்துவீர். அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உழைப்பிற்கேற்ற பலனை கிடைக்கவில்லையே என்று பார்த்தீங்கன்னா வேறு இடத்திற்கு மாறக்கூடிய எண்ணத்தை உறுதிப்படுத்திக் கொள்வர். அதேபோல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்குமே பொறுப்புகளானது அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். கலைஞர்களுக்கு பெருமையானது சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மிகுந்த கவனங்களானது தேவை. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறையானது தேவைங்க. சுப செலவுகளானது அதிகரிக்கும். அடுத்ததாக சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலைகளானது மாறுங்க. வாழ்க்கையில் புதிய மாற்றங்களும் ஏற்படும். புதிய வழிகளானது பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய கேது நெருக்கடிகளை பார்த்தீங்கன்னா உண்டாக்கும். ஒவ்வொன்றிலுமே தடைகளும் தாமதங்களும் அலைகழிப்புகளும் என்று போராட்டமான நிலைகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. இவற்றையுமே மீறி சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பாக்கிய அதிபதி செவ்வாய் பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்குவார். எடுத்த காரியங்கள் யாவிலுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் என்ற நிலையை உண்டாக்குவார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே விலகுங்க. செல்வாக்கும் உயரும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகும். வியாபாரிகளுக்கு விற்பனையில் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. வேலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகும். துறை ரீதியான வழக்குகள் சாதகமாகுங்க. எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது தேடி வரக்கூடிய நேரங்கள் இது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் கூட்டணி அமைத்து நெருக்கடியை உண்டாக்கினாலுமே புத்திசாலித்தனத்தினால பார்த்தீங்கன்னா வெற்றிகள் பெற்று லாபத்தை நீங்கள் காணலாம். லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைந்துள்ள குரு பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்து விளங்குங்க. அதேபோல் மனதில் நிம்மதியானது உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகளும் கூடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் சலசலப்புகளானது ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிப்பதனால வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். திருமண வயதினருக்கு இந்த நேரத்தில் எந்த வகை முயற்சி மேற்கொண்டாலுமே அது நிறைவேறாமல் போகுங்க. அதேபோல் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே ராசிநாதனினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால எதிர்ப்பு, பகை, நோய், நொடி, வம்பு வழக்குகள் இந்த மாதிரி இடம் தெரியாமல் போகக்கூடியதாக காணப்படும். உங்களுடைய நிலையில் எதிர்பாராத முன்னேற்றங்களும் இருக்குங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகளானது தேடி வரும். பணியாளர்களுக்கு வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி அனைத்துமே இப்பொழுது விலகும். மேலதிகாரியினுடைய ஆதரவானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்குங்க. இடம் விற்பது வாங்குவது போன்றவற்றில் ஏற்பட்ட தடைகளானது விலகும். சிலர் புதிய இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய முயற்சியை மேற்கொள்வர். சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் குடியேறுவர். இந்த நேரத்தில் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சார நிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக இருப்பதனால தம்பதியர் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நன்மையை கொடுக்குங்க. புதிய நண்பர்களை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த இடத்திலுமே முதன்மை வகிக்கக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். சனி ராகு கேது நெருக்கடியை ஏற்படுத்தினாலுமே ராசிநாதன் சூரியன் சத்ரு ஜெயஸ்தானமான 6ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி அனைத்துமே பார்த்தீங்கன்னா இடம் தெரியாமல் போகும். செல்வாக்கும் உயருங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சேர்ந்திருந்த நிலையில் மாற்றங்களானது ஏற்படும். புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். அரசியல் பிரமுகர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியானது விலகுங்க. தலைமையினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பணியாளர்களுக்கு இழுபறியாக இருந்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் இப்போது தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லலாம். 6ஆம் இடத்தில் உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாயும் ராசிநாதனுடன் கூட்டணி அமைத்திருப்பதனால தைரியமாக செயல்படக்கூடிய நிலைகளும் உண்டாகுங்க. மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றங்களும் இருக்கும். அதே போல ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கானது உயருங்க. சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் இப்பொழுது நினைவாகும். பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பாதிபதி புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதனால பணப்பழக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும்.
குடும்பத்தில் நிம்மதியானது நிலைக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.